ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். இதுதான் வேக்கன்சி டேபிள். இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 550 வேக்கன்சி இருக்குது. வேரியஸ் டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொரு டிசிப்ளினுக்கும் டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி, கோட்டா வைஸாக எவ்வளோ வேக்கன்சி, அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு டிசேபிலிட்டி வைஸாக எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லிட்டு டேபிளில் கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் கிளியராக பார்த்துக்க ஓகேங்களா? அதே போல் கேண்டிடேட் அப்ளை பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிசிப்ளின் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? முக்கியமான தேதிகள்: ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 30 வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபேஸ் 1 ஆன்லைன் எக்ஸாம் இருக்குது, அப்ஜெக்டிவ் டைப்பு. இது செப்டம்பர் 14, 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் 2 ஆன்லைன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ப்ளஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. அது அக்டோபர் 29, 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து கேண்டிடேட் வந்து கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க சொல்லியிருக்கிற ஒரு டிசிப்ளினுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி வரைக்கும் எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணுறதுக்கு. ஆனால் சில போஸ்ட்டுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ உதாரணத்துக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் எம்இ எம்டெக் வந்து கேட்குறாங்க. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க. ரிஸ்க் இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் கிராஜுவேட், போஸ்ட் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சார்ட் அக்கௌண்ட் படித்தவங்க, எம்பிபிஎஸ் படித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் மாறுது. நீங்கள் தெளிவாக அந்த டேபிள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 50,925 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பெனிஃபிட்ஸ் அலோவன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. மெயினாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த டேபிள் வந்து பார்த்துக்குங்க. அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நான் சொன்ன போல் கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், எனி டிகிரின்ற வரைக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிசிப்ளின் வைஸாகவும் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க, உங்களுக்கு வந்து என்ன போஸ்டிங் எலிஜிபிள் ஆகுது அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 வயசு, மேக்ஸிமம் 30 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. 1 ஆகஸ்ட் 2025 தான் கட் ஆஃப் டேட் சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், அப்புறம் 1984 அஃபெக்ட் ஆன ஃபேமிலி பர்சன்ஸ்க்கு, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதையுமே நீங்கள் தெளிவாக டேபிளில் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிலிம் எக்ஸாம் இருக்குது, அப்புறம் மெயின் எக்ஸாம் இருக்குது. அதுக்கான எக்ஸாம் ஸ்கீம்லாம் கொடுத்துருக்காங்க, பேட்டர்ன்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ரிலிம் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 100 கொஷின் 100 மார்க் இருக்கும். 60 மினிட்ஸ் எக்ஸாம் டைம்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் ஹிந்தி கொஷின் பேப்பர் வந்து செட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம் எக்ஸாமோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து ஒரு வேகன்சிக்கு 15 நபர் அப்படின்ற விதத்தில் மெயின் எக்ஸாமுக்கு வந்து கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஜென்ரலிஸ்ட், ஃபார் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ 2 கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ப்ரிலிம் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்ட்டுக்குமே காமன் தான். மெயின் எக்ஸாம் மட்டும் ஜென்ரலிஸ்ட், ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதே போல் நெகட்டிவ் மார்க் இருக்குது. ராங் ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.25 மார்க் நெகட்டிவ் மார்க் இருக்குது. ப்ரிலிம் எக்ஸாம், மெயின் எக்ஸாம் 2 எக்ஸாம் சேர்த்து தான். ஓகேங்களா? ஸோ இதை கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். அப்புறம் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து பாருங்கள். ஸோ ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து தெளிவாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எப்படிலாம் வெயிட்டேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமுக்கு 75ம், இன்டர்வியூக்கு வந்து 25ம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமோட மார்க்கை தான் நாங்கள் செக்யூர் பண்ணிப்போம். மெயின் எக்ஸாம் ப்ளஸ் இன்டர்வியூ ரெண்டோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். அதாவது வேகன்சியை பொறுத்து 50% நம்பர் ஆஃப் வெயிட்டிங் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்டர்வியூ டைமில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும்னு சொல்லிட்டு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதையுமே தெளிவாக செக் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 100 ரூபாவும், அதுக்கப்புறம் மற்ற எல்லா கேண்டிடேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 850 ரூபாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஏதாவது டிரான்சாக்ஷன் சார்ஜ், அதுக்கப்புறம் டேக்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த நிறுவனம் வந்து முடிவு பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான லிஸ்ட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸாம் சென்டர் வந்து. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இப்போ தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. புதுச்சேரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இருக்குது, மெயின் எக்ஸாமும் இருக்குது, ப்ரிலிம் எக்ஸாமும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க.
ஸோ சாரி ப்ரிலிம் எக்ஸாம் மட்டும் தான் பாண்டிச்சேரியில் இருக்குது. மெயின் எக்ஸாம் வந்து பாண்டிச்சேரியில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சென்டர் வந்து கன்வீனியன்ட்டோ அதை கொடுத்து கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம் எக்ஸாமுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது அந்த மாதிரி. அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். எப்படிலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைம் டு டைம் அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து சேரும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் அதையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் நிறுவனம் அறிவிச்சிருந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா? ஸோ ஒரு டைம் நோட்டிஃபிகேஷனை கிளியராக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஆகஸ்ட் 2020 தான் லாஸ்ட் டேட். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.